So welcome friends, welcome to Unicorn 7 and I am a Nikon and we are Nikons. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா 8 ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4-5 ஆப்ஸ் மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், ஃபோன்லேயே பண்ணணும். சப்போஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் மிஸ்கி சேனல் எடுக்கிறேன், இல்லைன்னா டெக் சேனல் எடுக்கிறேன், அந்த மாதிரி இதுங்களுக்கெலாம் சேனலுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதை காமிச்சிடுறேன். ஸோ இது மியூசிக், டெக், நியூஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ், மிஸ்டர் அண்ட் கேமிங். ஸோ இதில் 3 கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா டெக்கு, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி சேனல், அதுக்கப்புறம் கேமிங் சேனல். ஸோ இந்த 3 சேனல் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆப் கேட்டிங்கன்னா வீடியோ எடிட்டர், வீடியோ குரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா இது இன்ஷாட் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. யூடியூப் பொறுத்துக்குன்னே தனி ஒரு எடிட்டிங் ஆப். ஸோ நல்ல ஆப், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 100% கேரக்ட் தரேன், கொஞ்சம் கூட நீங்கள் செலவழிக்கவே வேணாம், ஃப்ரீ. ஸோ அது இந்த ஆப்போட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை காமிச்சிடுறேன். ஸோ இங்கே ப்ரெஸ் இருக்குது. ஸோ ப்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர்ஸ் காப்பிரைட்டட் இல்லாத பிக்சர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ஒரு பிக்சர்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ கொண்டு நான் பிக்சர்ஸ் நான் டெவலப் பண்ணி வச்சுப்பேன். காப்பிரைட் இல்லாத பிக்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 32 செகண்ட்ஸ் வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணால் அந்த ஒரு கிரேசி டாக் வீடியோ எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான் ஓடும். ஸோ இதில் நீங்கள் என்ன எடிட்டிங் வேணால் பண்ணிக்கலாம், ஒரு பிக்சர் க்ராப் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 32 செகண்ட்ஸில் வேணாம், ரொம்ப இதுவாக இருக்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 38 செகண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் திருப்பியும் அதே ஃபோட்டோகிராஃபை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 minute 14 செகண்ட்ஸ்ன்னு இருக்குது டோட்டலாக. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்படி தான் நான் பண்ணுறேன். அதனால தான் எங்கள் வீடியோவில் வந்த பிக்சர்ஸே திருப்பி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் 10 நிமிஷம் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சப்போஸ் இப்போ ஒரு மிஸ்ட்ரி வீடியோ இருக்குன்னா ஸோ இங்கே டேப் டு ரெக்கார்டுன்னு இருக்குது, நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுறது அந்த வீடியோ வரும். ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டெமோக்கு. ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சர்ஸ் டெக்ஸ்ட் பண்ண அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இல்லை நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுமா, இல்லை எமோஜி கொடுக்கணுமா, இல்லை ஸ்பீடு மாற்றணுமா, இல்லை வால்யூம் கம்மியாக பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 100% கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஆப் ஒரு எடிட்டிங்க்கு. ஏன்னா எடிட்டிங் ரொம்ப முக்கியம் ஒரு யூடியூப் வீடியோவில். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இல்லை, மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா காப்பிரைட்டட் இல்லாத மியூசிக்காக தான் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ண கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் போங்க, ஸோ இதுக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ தான் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மியூசிக்கும் பார்த்திங்கன்னா காப்பிரைட்டட் இல்லாத மியூசிக். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் ஒரு ஆங்கிரியான ஒரு வீடியோ இருக்குன்னா ஆங்கிரி பட்டன் போடலாம், இல்லைன்னா சினிமேட்டிக், டான்ஸு, ஹாப்பி மூடு, இன்ஸ்பிரேஷன்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது.
கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். பட் இதே நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா இந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நான் சும்மா ஏதாச்சும் ஒரு சாங் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும்ட்டு. ஸோ அதில் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இது சேவ் ஆயிரும். நான் 1 நிமிஷம் எடுத்துக்கிறதுனால 2 MB காய்க்குது. பட் உண்மையிலேயே மேக்ஸிமம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 இல்லை 200 காய்க்கும் ஒரு 20 நிமிஷம் வீடியோவுக்கு. பட் இதில் பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சேவ் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். 100% ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். இதே நீங்கள் வந்து மற்ற எடிட்டிங் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை கேன்சல் கொடுத்துட்றேன். அவ்வளோ ஸ்பீடாக வரும். ஸோ இது நல்ல ஆப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்ல ஆப்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன். ஸோ தம்ப்நெயில் நான் இந்த ஆப்பு இப்போதைக்கு சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இந்த ஆப்பில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு ஆப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது என்ன பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன், பயங்கரமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறத இதுதான் பயங்கரமாக இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், யூடியூப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு போய் பார்த்துட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. ஸோ அவ்வளோ நல்ல ஆப்பு. ஸோ வந்து யூடியூப் ஸ்டுடியோ எல்லாமே வச்சுருப்பீங்க, அனலிட்டிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்மாராகோ, சப்போஸ் உங்களுக்கு வீடியோ குரூப் கொடுக்கலன்னா ஃபில்மாராகோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் நான் லிங்க்கை கொடுக்குறேன். பட் ஃபில்மாராகோவுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, வீடியோ எடிட்டரில் வந்து நான் சொன்ன 3 கேட்டகரி மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆப், எடிட்டிங் ஆப். ஸோ இது நீங்கள் வீடியோ ஆடியோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏதாச்சும். ஸோ இப்போ நான் இது இந்த ஃப்ரேமுக்கு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்மாராகோ தான். ஸோ ரியலானது இப்படி இருந்துச்சு, பட் நான் மாற்றினது இப்படி. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க எப்படி வேணால் மாற்றலான்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வீடியோ குரூப் பண்ணலாம். பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஃபில்மாராகோவுக்கு தான் நீங்கள் வரணும். ஸோ அதை விட்டு பார்த்திங்கன்னா டைம் மாஸ்டர் வச்சுருக்கேன், பட் அது நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் வச்சுருக்கேன், அது நேற்று தான் பண்ணேன். ஸோ கீப் மை நோட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து சும்மா எழுதிட்டு முடியாது. சம்டைம் என்ன பண்ணுன்னா இதில் நீங்கள் எழுதி வச்சுருங்க. ஸோ எழுதி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் தான். வீடியோ எடுத்துக்கினாலும் எதுவும் வரல, ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ சொன்னாலும் என்ன பண்ண முடியல. சரி ஒன்றும் இல்லைங்க, இது வந்து டைப் அடிச்சுட்டு நீங்கள் வந்து டேப் கொடுத்தீங்கன்னா கிளிப் போர்டு ஒன்று வரும், ஏகப்பட்ட ஆப்ஷனில் நடுவில் கிளிப் போர்டு ஒன்று வரும். ஸோ கிளிப் போர்டு கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் போயிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன்னா கூட வந்துடும். பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கும் பண்ணிக்கலாம். சும்மா நீங்கள் ஒரே இது போட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேராகிராஃப் மட்டும் எழுதி வச்சுருங்க, அது போதும். ஸோ இது வந்து எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா லாங்காக தான் இருக்கும்.
ஸோ ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ இது நான் எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து லாஸ்ட் 2 வீடியோஸ் போட்டேன்ல, அதாவது இந்த வீடியோ சேர்த்து, அதாவது யூடியூப் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை வச்சு தான் இந்த நோட்ஸ் அது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான். பட் இது கேமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்களா லைவ் ஸ்ட்ரீம்னு இருக்குது. ஸோ என்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பட் என்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ ஒரு கேமர்ஸ்க்கு வந்து நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இந்த ஆப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி எடிட்டிங் ஃப்ரீயாக பண்ணுன்ற கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட். ஐ யூனிகார்ன் இன் யுவர் யூனிகார்ன்ஸ். With